தொடர்ந்து பாஜக அனைத்து தொகுதிகளிலும் தமிழகத்தில் நிறைய ஸ்டார் வேட்பாளர்களை இறக்கி விட்டிருக்காங்க சார். ஏனென்றால் இந்த தேர்தல் பாஜகவுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை பாஜக நன்றாக உணர்ந்திருப்பதாக தான் இந்த வேட்பாளர் பட்டியல் நமக்கு உணர்த்துகிறதா? கட்டாயமாக. அதாவது பாருங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி மாதிரி செயல்பட வேண்டும், போட்டியிட வேண்டும். இன்னும் பிரதமர் கொடுத்த ஒரு டைரக்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாத யாத்திரை தொடர்ந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரதமர் பலமுறை தமிழ்நாடு வந்து போனார். ஆச்சு. இப்போ லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா சீனியர் லீடர்ஸ் எல்லாரையும் சொன்ன மாதிரி போங்க, மேடையில் இது களத்தில் போய் இறங்கி போட்டியிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இது மாதிரி தலைவர்கள் அவர் பத யாத்திரையும் பண்ணார். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. அதே மாதிரி தமிழிசை தென் சென்னை, நம்ம பொன்னார் வந்து இதுலேருந்து நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி தொகுதியிலேருந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராங் லீடர்ஸ் அவங்கள எல்லாரையுமே ஒரு களத்தில் இறக்கியாச்சு. அப்படின்னா பிஜேபி வந்து இந்த லோக்சபா தேர்தலில் கொடுக்க வேண்டிய மெசேஜை கொடுத்தாச்சு. அண்ட் எல்லா தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சில தொகுதிகளெல்லாம் ஒரு எதிர்நீச்சல் போட முடியாத நிலைமை இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் போட்டியிட்டால் தான் நீங்கள் மக்கள் நம்பிக்கை பெற முடியும். போட்டியிட்டால் தான் மக்கள் முன் சொல்ல முடியும் பிஜேபி நிஜமாவே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கட்சி மாதிரி வந்துட்டு இருக்கு முன்னாடி. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க போட்டியிடுறாங்க. அதுல பல இதுல பாருங்க, பிஜேபி இந்த தரம் தனியா போட்டியிட வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்க தலைமையில ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு. அதுல என்ன நீங்க பாக்குறீங்கன்னா, இந்த பேச்சு அடிபடுறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சில தொகுதிகளில் சில சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்குது. என்ன வேணா ஆட்டம், நீங்க பிஜேபி வரக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன எப்படி ஒத்துழைப்போ பண்ணலாம். சில இடத்துல வீக் கேண்டிடேட் போடுவது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது பாக்குறாங்க. சில குறிப்பிட்ட தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கேண்டிடேட் வீக்கா இருக்குது, சில இடத்துல அதிமுக கேண்டிடேட் ரொம்ப வீக்கா இருக்குது. அதாவது ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நமக்குள்ள, சரி நமக்குள்ள நம்ம அரசியல் வேற, ஆனா பிஜேபி வந்துடக்கூடாது. இதையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சார், இப்படி எடுத்துக்கலாமா சார்? சூரியன் வரலாம், இலை துளிர்க்கலாம், ஆனால் தாமரை மட்டும் மலரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல செயல்படுறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? நீங்க அதை ரொம்ப ஒரு கட்சி சின்னத்தை வச்சு சொல்லிட்டீங்க. நான் இதை இவ்வளவு நேரமா சொல்ல முயற்சி செய்கிறேன். இல்ல கட்டாயமா அது தெரியுதுங்க. இது அரசியல்ல புதுசு இல்லை. இது எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்போதும் போடுவாங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வச்சுப்போம், அவங்க அவுட் சைடரு, யார் இன்சைடர் யார் அவுட் சைடர் ஒண்ணு நிச்சயங்க, தமிழ்நாடு மக்கள் ஊழலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இன்னும் பார்த்து கொண்டு இருந்தார்கள், இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சார், 2 கேள்வி உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும் சார். ஒன்று வந்து கார்த்திக் சிதம்பரம், அதாவது நம்ம சொல்றோம் இந்தியாவின் நிதியமைச்சரான ப சிதம்பரம், அவர் வந்து நிறைய முறை அவர் வந்து சிவகங்கை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அந்த இடத்துல எம்பியாக இருப்பதை பார்க்கிறோம். சோ இப்படி நிறைய வாய்ப்புகள் சிவகங்கை மக்கள் அவர்களுக்கு கொடுத்தும் கூட இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் யோசித்த அளவு, அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள் அளவு, சிவகங்கையின் வளர்ச்சிக்கோ, சிவகங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கோ, சிவகங்கையில் ஒரு தொழிற்சாலைக்கோ அவர்கள் தங்களுடைய கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலையா சார்? சுபா, அவங்களுக்கு எங்க இதெல்லாம் பத்தி அந்த மாதிரி யோசிச்சு எங்க செயல்பட்டு கொண்டிருந்தார்கள்? அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் தன் தகப்பனார் நிதி அமைச்சரா இருந்த பொழுது கார்த்திக் சிதம்பரம் வந்து வேற எதுலயும் பிஸியா இருந்தார் அவரு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க என்ன மேட்டர்லாம் ஆச்சு, கேஸ் எல்லாம் வந்தது, இடி கேஸ் ஆச்சு, சிபிஐ கேஸ் ஆச்சு, இந்த ஏர்செல் மேக்சிஸ் கேஸ் வந்தது. இதெல்லாம் இப்ப தொடர்ந்து இவங்கெல்லாம் பெயில்ல தானே வெளில வந்திருக்காங்க. தகப்பனார் ப சிதம்பரமா இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரம் இருக்கட்டும், அவர்களிடம் பாருங்க நிதி பற்றாக்குறை இல்லை. அதனால அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ஃபுல் இது இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது. ஆனா மக்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்ல, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இவர்கள் சிறையில் ஏன் செல்லும்படியா ஆயிடுச்சு, அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
அவங்க அளவுல எவ்வளவு தொகுதியில பெரிய மாற்றங்கள் வந்திருக்கா? அது வரல. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன அவங்களுக்கு பாருங்க, கட்சியில டிக்கெட் கிடைக்கிறதுக்கே இவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருந்தது கார்த்திக் சிதம்பரத்துக்கு. ஆனா டிக்கெட்டை வாங்கிட்டாரு. ஏன்னா அவரு சரி, அவர் தகப்பனாரும் தே ஆர் வெரி பவர்ஃபுல் பீப்புள், இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். காங்கிரஸ் கட்சியில பாருங்க, காங்கிரஸ் கட்சியில முக்காவாசி பட்டியல் பார்த்தீங்கன்னா பையன் பேரம் பொண்ணு இந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளை எந்த கட்சி எடுங்க அவங்க இப்படிதான் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. லாலுவோட கட்சியிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம இங்க திமுக கட்சி எங்க பார்த்தாலும் இதே தான் ரிலேஷன்ஸ், உறவுக்காரங்களுக்குள்ளேயே டிக்கெட்டு. அதாவது வாரிசு அரசியல் அப்படித்தான் செய்வோம், நீங்க யாரும் கேட்கறதுக்குங்கிறாங்க. இதான் இப்படிதான் நாங்க பண்ணுவோம், எங்க குடும்பத்தான நாங்க அரசியல் பண்றோம். கேட்கறதுக்கு யாரு ஆள் யாரு? இவங்க செய்யற வாரிசு அரசியலும் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு அரசியல் குடும்பத்தில் டிக்கெட் கிடைச்சு போட்டியிட நபர்கள் பிஜேபியில் இருந்தால் அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இவங்கள கிளியர், தகப்பனாரு பிறகு மகன், மகனுக்கு பிறகு அவர் மகன், அண்ட் கட்சியோட தலைமைன்னு வந்துன்னா அவங்க தான். இது கிளியர். இதுல ஒன்றும் அவங்களுக்கு அது பிரச்சனையாவே தெரியல. இதை பார்த்து கொண்டு இருக்கிறது தொண்டர்கள். அதனால்தான் பாருங்கள், குடும்ப வாரிசு அரசியல் அடிப்படையில் உள்ள கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவதிப்பட்டு காரணம் இதுதான். இப்ப சரத்பவார் கட்சியில ஏன் இவ்வளவு பிளவு வந்தது? அண்ணா பையனா தன் மகளா, இதுலதான் அந்த ஹோல் இதுவே ஆகி அஜித் பவார் வெளியில வந்து எல்லாமே நடக்குது. அதே மாதிரிதான் உத்தவ் தாக்கரே. சேனால பிளவு ஏற்பட்ட காரணம் என்ன? நான் என் பின் என் மகன் உத்தவ் தாக்கரே, அதுக்கு பிறகு ஆதித்ய தாக்கரே. அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சுபா. மேற்கு வங்காளத்துல திரிணாமுலுக்குள்ள 2 பவர் லாபிஸ். ஒண்ணு மமதா கூட இருக்கிற தலைவர்கள், இன்னொன்னு அபிஷேக் பானர்ஜி கூட தலைவர்கள். இந்த தடவை லோக்சபா லிஸ்ட்ல எல்லாம் அபிஷேக் பானர்ஜி சொல்ல மாதிரி ஆயிருக்கு. அதனால மமதா கட்சியில ரொம்ப உள்பூசல் ஓடிட்டு இருக்கு. சோசியல் இன்ஜினியரிங்னு ஒரு வார்த்தை வந்து பொதுவாகவே உபயோகப்படுத்துறது உண்டு. அப்படி சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னா அதை பாஜக தமிழக தேர்தல்ல உதாரணத்துக்கு வன்னியர் அப்படின்னு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கவர்வதற்காக ஒரு சாராரையும், நீங்க கொங்கு பகுதியை சார்ந்த ஒரு சமூகத்தை கவர்வதற்கு ஒரு சாராரையும், நீங்க சிவகங்கை அந்த மாதிரியான சிவகங்கை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த சமூகத்தை கவர்வதற்கு யாதவர்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு தலைவரும், நாடார் நாயுடுகளை சார்வதற்கு ஒரு தலைவரும், அந்த மாதிரி பத்தாவதுக்கு டெல்டாவை சார்ந்த முத்தரையர், அப்புறம் வந்து அதிகமா இருக்கிற கள்ளர் அவங்களுக்காக மற்றொரு தலைவர்களையும், அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வந்து பாஜக வந்து இந்த முறை கையாண்டு இருக்கா சார் தமிழகத்துல? இல்லைங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க சோசியல் இன்ஜினியரிங் சொல்றதை விட நான் என்ன சொல்லுவேன்னா இது காம்பினேஷன்ஸ். இது பாருங்க, இது வந்து ஜாதி ரீதியாக இது முழு அரசியல் சொல்ல முடியாது. பட் சில ஜாதிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில டாமினேட்டிங் காஸ்ட் அண்ட் லெஸ் டாமினேட்டிங் காஸ்ட் இருக்கு. அப்ப டாமினேட் பண்றவங்க என்ன பண்றாங்க, மற்ற ஜாதியினரை முன்ன வரது விடுறதில்லை. அதுல அப்புறம் என்ன ஆகுது, அதனால ஜாதி அடிப்படையில் நடக்கும் சில அரசியல் கட்சிகள் அதனால்தான் உருவாகின்றன. அவர்களுக்கு இருக்கும் கட்சியில் அவர்கள் சொல்வதை யாரும் கேட்க ஆள் இல்லை போது அவங்க தனியா வெளியில வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. பிஜேபியோட கொள்கை என்ன கேட்டீங்கன்னா, பின்தாங்கிய கட்சி, பின்தாங்கி ஜாதி எதுவா இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும். அவர்களோட கவலைகள், அவர்களோட டிமாண்ட்ஸு அதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும். அப்பதான் எல்லாரையும் சேர்த்துட்டு நம்ம கொண்டு போக முடியும். தேசிய வளர்ச்சி பேசும்போது நமக்கு எல்லா சமூகத்தினருக்கும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அது நடக்கிற இந்த காம்பினேஷன்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப பாமக வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமாக பிஜேபிக்கு ஒரு பெரிய பூஸ்ட், அதே நேரத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும். அதை அவங்க எதிர்பார்க்கல இது மாதிரி ஒண்ணு ஆயிடும்னு. அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்து மட்டும் அவங்களோட இது கிளியர், தங்கள் சமுதாயத்தினர் பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்காக அவங்க நடத்துறாங்க. அதுல ரிசர்வேஷனா இருக்கட்டும், எந்த மேட்டரா இருக்கட்டும், அவங்க கம்யூனிட்டியில என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதை நம்ம எடுத்து சொல்லணும். இது நம்ம சொல்லுவதுதான் பாமகவோட ஒரு கொள்கைங்கிறது அவங்க ஓப்பனா இன்னைக்கு இல்லை, அவங்க எப்போ வந்ததுல அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை அவங்க முடிவெடுத்தது நம்ம அதிமுகவோட போக வேண்டாம், டிஎம்கேவோட வேண்டான்னு வச்சுட்டாங்க.
அதுக்கு பிறகு பிஜேபியோட ஒரு கூட்டணி அமைச்சு அதுல இருக்கணும்னா அவங்க பார்ப்பது என்ன? தங்கள் சமுதாயத்துக்கு எதிர்காலத்தை பார்க்கிறார்கள், பாமகவின் எதிர்காலத்தை பார்க்கிறார்கள். அப்புறம் பிஜேபியோட எதிர்காலம் எப்படி இருக்குது? இதெல்லாம் தான் வச்சு அவங்க பார்ட்டி கன்க்ளூட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுது? பிஜேபி நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கு, அது ஒரு டாமினேட்டிங் பொசிஷன்ல இருக்க போறது. மீண்டும் பிரதமர் மோடி தான், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. சீட்டுகள் ஏறுகிறதா குறைகிறதா அது வேற கொஸ்டின். ஆனா ஒண்ணு கிளியர், இதுதான் சுபா, இந்த 2024 சில தேர்தல் பிறகு நான் சொல்றேன், முதல் முறையாக ரிசல்ட் என்ன இருக்க போறதுங்கிறது சந்தேகம் யாருக்கு இல்லை. பண்ணுங்க, இந்த மாதிரி எப்போ ஆச்சுங்க, எப்போ இந்திரா காந்தி இருக்கும்போது இருந்தது. அதுக்கு பிறகு என்ன பார்க்கிறோம்னா, மக்கள் மத்தியில குழப்பம் இல்லை. தேர்தல் வைங்க, எல்லா இடத்துலயும் நடத்துங்க, பிரச்சாரம் நடக்கும், எல்லாம் பண்ணுங்க. ஆனா எங்களுக்கு தெரியுங்க யாரு பிரதமர், அவர் யாரு கேட்டால் அவர்கள் மோடி பேரைத்தான். அவர்கள் விசுவாசம் பிஜேபியிடம் இருக்கிறது, அவர்கள் விசுவாசம் நரேந்திர மோடி மீது. காரணம் என்னன்னா, 10 ஆண்டு காலத்துல அவர் என்ன செஞ்சிருக்காரு, என்ன மாதிரி மாற்றங்கள் செஞ்சிருக்காரு, அடுத்தது அவரோட விஷன் என்ன, வரப்போற காலத்தை பத்தி எப்படி பேசுறாரு, என்ன மாதிரி செயல்பட வேண்டும், 100 நாட்கள்ல பெரிய பெரிய முடிவு எடுக்க போறேன்னு சொல்லி இருக்கிறார். மீண்டும் முறை ஜெயித்த பிறகு, பிரதமரான பிறகு 100 நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று அது கூட லிஸ்ட் போட்டாச்சு, பட்டியல் போட்டாச்சு. இப்படி இருக்கும் பொழுது கிரவுண்ட் லெவல்ல சில அலையன்சஸ் தேவைப்படும், சில கட்சிகளோடு சேர முடியா இருக்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனா ஓவரால் மெசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா, பீப்புள் வாண்ட் மோடி பேக். ஓகே சார். சார், ரொம்ப அழகா தெளிவா ஒரு விஷயத்த சொன்னீங்க. நீங்க தேர்தல் நடத்துங்க, நடத்தாம இருங்க, ஆனா எதுவாக இருந்தாலும் முடிவு வந்து மக்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக நினைக்கிறாங்க. அது வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரியணையில் ஏறும் காலம் மிக விரைவில். மக்கள் அதை முடிவு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற உங்க கருத்தை நாங்க தலைவணங்கி ஏத்துக்கிறோம் சார். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.